நெய்வேலி கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை கல்வெட்டை மீண்டும் வைக்கலன்னா திமுக போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்ட்டு இந்த தினம் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் சொல்லியிருக்காரு சார். ஒவ்வொருடைய கருத்துக்கள் வேறு. ஒரு அரசு வருகின்ற போது அந்த அரசு செய்கின்ற திட்டங்களை நிறைவேற்றி இறுதியில் எந்த பணிகளை முடிக்கிறார்களோ அந்த பணிகள் முடிக்கின்ற போது அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அதை துவங்கி வைக்கிற முதலமைச்சர் தான் அதில் இடம்பெறுவார்களே தவிர இதுவரையிலும் இருக்கின்ற நிலைப்பாடுகள். ஆகவே அந்த நிலைப்பாடுகளை மாற்றி உருவாக வேண்டும் என்று அவள் விரும்புவது என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இதுவரையிலும் நாங்கள் முடிக்காத 95% முடித்த பணிகளை 5% முடித்துவிட்டு கல்வெட்டிலே போட்டவர்கள் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. தாவேகா எம்எல்ஏ பேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜும் சகோதரரும் தலைமறைவாக இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது, குதிரை பேரம் நடத்துவது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த ஆட்சிக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லி நாட்டு மக்களை எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு பேச வேண்டியவர்கள் இந்த பணிகளை ஆற்றியிருப்பது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம். இதை செய்திருப்பவர்களுக்கு உரிய தண்டனை காவல்துறையின் மூலமாக கிடைக்கும். இதெல்லாம் வேண்டுமென்றே குற்றச்சாட்டுகள் சொல்வது. ஆசினி பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், அம்மா காலத்தில் ராஜ்யசபா உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அங்கே என்னோடெல்லாம் இருந்துவிட்டு அனுபவித்து விட்டு சென்று திமுகவில் சேர்ந்தார். இப்போது திமுகவில் சேர்ந்துவிட்டு தனக்கு ஒரு விளம்பரம் வேண்டும் என்று இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரே தவிர எங்களுக்கு அந்த தேவையே இல்லை. அதுதான் முக்கியமான ஒன்று. எங்களுக்கு தேவையான வலிமையான ஆட்சி நடத்துவதற்கு கூட்டணி சரியான முறையில் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற போது ஆசிரியனை போன்றவர்கள் நாங்கள் அழைக்க வேண்டிய தேவை இல்லை. சார், திமுக, அதிமுக, பாஜக எல்லாம் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க சார். தாவேகா எப்போ ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்க போகுது? இல்லை, எப்போதுமே எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருப்பவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பது வழக்கம். எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் இந்த நாட்டை காப்பதற்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாள்தோறும் திட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள். ஆகிய மக்கள் அவர் பின்னாலே நிற்கிறார். அண்ணா நகரில் ஒரு எழுச்சிமிக்க மக்கள் அனைவரும் வந்து செல்லுகின்ற அளவிற்கு ஒரு பூங்கா இன்றைக்கு புறணமைத்து சிறந்த முறையில் இந்த பணிகள் மேற்கொள்வதற்கு காரணம் மக்கள் இயற்கையோடு வாழ வேண்டும். மக்களுக்கு ஓய்வு எடுக்கின்ற நேரத்தில் பெரியவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் இதை வருகை தந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று தமிழகத்தை ஆளுகிற போது தமிழ்நாடே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை நாளொரு பேணியும் பொழுதுரனுமாக அறிவித்து வருகிறார். குறிப்பாக சென்னை பெருநகர பகுதியிலே வாழுகிற மக்களுடைய நலன் கருதி இன்று அண்ணா நகரில் ஒரு பொலிவான சிறப்பான எழுச்சிமிக்க ஒரு பூங்கா இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் 12,800 சதுரடியில் பொலிவோடு எல்லோரும் கண்டுகளிக்கின்ற அளவிற்கு இயற்கையோடு அமைந்திருக்கிறது. இதற்கான செலவுகளை மாநகராட்சியின் மூலமாக 2,95,00,000 ரூபாய் நிதிகள் செலவு செய்து பராமரிக்கப்பட்டு புதிய பொலிவோடு இங்கே காட்சியளிக்கின்ற காட்சியை நாம் காணுகிறோம். அது மட்டுமல்ல, இங்கே வந்து செல்கின்றவர்களுக்கு சிறந்த கழிப்பட வசதிகளை தனியார் மூலமாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் எப்படி இருக்கிறதோ அதை போல இந்த பூங்காவிலும் அது அமைந்திருப்பது என்பது
தனியார் இதற்காக முன்வந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நகராட்சியினுடைய ஆணையர், துணை ஆணையர், நகராட்சியினுடைய பொறியாளர் அனைவரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று சிறந்த முறையில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். அவருக்கு வேண்டிய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது அதற்கு உறுதுணையாக கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுதலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இப்படிப்பட்ட பூங்காக்கள் அமைவது மக்கள் ஓய்வு பெறுகிற போது ஓய்வெடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, முதியவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடுகின்ற நிகழ்ச்சியும், அதே நேரத்தில் உடலை பேணி காப்பதற்கு சரியான இங்கே அவர்களுக்காக பாதைகளை அமைத்து உடல்நலம் குன்றாமல் இருப்பதற்கு நடைபாதைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு அனைத்தும் இங்கே குழந்தைகள் அதிலே கண்டுகளிக்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஃபவுண்டனை பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு இங்கே அதுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணுகிற போது சென்னை மாநகரம் என்பது எல்லோரும் சொன்னார்கள் ஒரு காலகட்டத்தில், சென்னை என்பது நம்முடைய தலைநகரம் மட்டுமல்ல, ஒரு சிறப்புமிக்க நகரமாக, பொலிவான நகரமாக சென்னையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் வெளியே வாண்ணே. கையை நீட்ட யாருப்பா இது? கொஞ்சம் நோருப்பா. செல்லுங்க சார், கொஞ்சம் சைடில் போயிட்டு கையில் வைக்காதீங்க சார், குறுக்கல பேச மறையுது. சார் சார் மொபைலில் கொஞ்சம் ஓரம் ஊற்றுங்க சார். சார் கொஞ்சம் டவுன் பண்ணி சார். சார் 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 கொஞ்சம் டவுன் பண்ணி சார். ஏன்டா ஓகே நல்லா நல்லா முன்னாடி உள்ள பண்ணிக்கிறீங்க. போதும் கட் பண்ண வாங்க நீங்க தானே வாங்க. ஓகேவா? பின்னாடி பின்னாடி வாங்கப்பா, கேமராமேன் பின்னாடி வாங்க. பின்னாடி போயிடலாமா? உள்ள வாங்க உள்ள வாங்க லெஃப்ட் வாங்க. தலையை நோத்துங்க.
வெங்கட் பிளான் பண்ணிட்டு வீடியோ குத்தியா சரி கொஞ்சம் போ சரி இன்னும் போ சரி வாங்கப்பா வாங்க ராத்திரி வாங்க லைவ் போதும் வாங்க சார் இப்படி சொல்லுங்க சார் வேணாமா அந்த ஓட போயிட்டு நம்ம கண்டிப்பாக பூங்கா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பூங்காவில் புல்தொழில் அமராதீர்கள்.